வணக்கம். நாம் இன்றைக்கி வந்து முடக்கத்தான் ரசம் வைக்க போகிறோம். அதுக்காக தேவையான பொருட்கள் வந்து முடக்கத்தான் கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 சின்ன வெங்காயம், புளி வந்து எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சு வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு பொடி பண்ணுறதுக்கு வந்து மிளகு, சீரகம், மல்லி, சோம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் வந்து மிக்சியில் நம்ம பொடி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் இதில் மிக்சியில் என்னென்ன போட்டு அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் வந்து இந்த மல்லி, மிளகு, சீரகம், மஞ்சள் தூள் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூட பூண்டு சேர்த்துக்கிட்டேன், இஞ்சி, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது அது கூட வந்து எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு முடக்கத்தான் கீரையை வதக்கிட்டு அதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கடாய் காயட்டும். இல்லை ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நாம் வச்சுருக்க முடக்கத்தான் கீரையில் வந்து ஒரு பாதி அளவு சேர்த்துக்கோம். கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு வச்ச கீரையை அதில் சேர்த்துக்கோம். சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கோம். அந்த கசப்பு போகிறதுக்காக தான் நம்ம வதக்குறோம். கொஞ்சம் வதக்கிட்டு போட்டோம்னு வச்சிங்களேன், கசப்பு இருக்காது. லைட்டாக கசப்பு முடக்கத்தான் கீரை, கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு வதக்கியாச்சு. இதையும் போட்டு நம்ம வந்து அப்படியே அதே ஜார்லேயே சேர்த்துப்போம். அரைச்சிட்டு வந்தோம்ல அந்த மிக்சி ஜார்லேயே இதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு சுற்றிடுவோம். ஜஸ்ட் அப்படியே ஒன்றும் பாதியமாகவே அரைச்சிப்போம். அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, மிக்சி ஜாரில் போட்டு அதை இதில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு அது கூட 2 தக்காளி சேர்த்து வச்சோம் இல்லையா, அதையும் இதோடு கரைச்சிக்கலாம். அது புளி தண்ணி எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் கலந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ வானல் அடுப்பில் வச்சாச்சு. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. அதில் கடுகு, காஞ்ச மிளகாய்,
கருவேப்பிலைக்கு பதில் முடக்கத்தான் கீரையவே நம்ம தாளிக்கணும். அதோட கொஞ்சோண்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுது பாதி அதில் கரைச்சாச்சு, பாதி வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துருவோம். இந்த வாசனை வர வரைக்கும் வதக்கிப்போம். நல்லெண்ணெய் இல்லை நெய் தான் ஊற்றி தாளிக்கணும். மற்ற எண்ணெய் ஊற்றி தாளித்தோம் அப்படின்னா அதோட எஃபெக்ட் குறையும். மூலிகை இல்லையா அது, அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தண்ணியையும் இதில் சேர்த்தலாம். இதோட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக துளியோண்டு வெல்லம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ரசம் லேசாக நுரைச்சி வர வரைக்கும் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா ரசம் வந்து நுரைச்சி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரசத்தை இறக்கிடலாம். ஒரு கிளறி விட்டுட்டு ரசத்தை வந்து ஆஃப் பண்ணி மூடி வச்சிட வேண்டியது தான். சுவையான சூப்பரான முடக்கத்தான் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப 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 உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. முடக்கு அற்றான் அப்படிங்கிறது தான் இதோட பேர். முடக்கு அப்படிங்கிறது இந்த மூட்டு அந்த சம்மந்தமான வியாதிகளை நீக்கக்கூடியது அப்படிங்கிற பொருள். அதனால தான் இதுக்கு வந்து முடக்கற்றான் கீரை அப்படின்னு பேர் வந்துச்சு. இது வந்து கால் வலி, முட்டி வலி, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ரசம் வச்சு ஒரு மாதத்தில் ஒரு தடவை வச்சு சாப்பிட்டா கூட நமக்கு இருக்கக்கூடிய அந்த வலியெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து இதுக்கு அதிகம். அதனால் மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி முடக்கத்தான் கீரை ரசம் வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching.